இளையான்குடியில் உள்ள வேளாண் துறை அலுவலகம் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் வேளாண் விற்பனை பொருட்கள் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதிய கட்டடம் கட்டுவதற்கான பணி கிடப்பில் போடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறை கூறியிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதனை நம்பி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர். இவர்களது வசதிக்காக வேளாண் இடுபொருள் மையம் இளையான்குடி ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்திற்குள் இயங்கி வருகிறது. இங்கு விதை நெல், கம்பு, சோளம், கேழ்வரகு, உரங்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. ஆனால் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையால் விற்பனை மையத்தில் இருக்கும் பொருட்களை பாதுகாப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருக்கிற பொருள் எல்லாம் பாதுகாக்கிற இடம் இந்த இடம், ஆனால் பாதுகாப்பான முறையில் இல்லை. ஃபுல்லாக மழை நீர் எல்லாம் அப்புறம் எலிகள் தொந்தரவு இதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. காற்றோட்ட வசதி கிடையாது, சுத்தமாக கிடையாது. அப்புறம் மழை தண்ணி போடுறதுனால ஒவ்வொரு பயிர்கள் ஒரு நெல் விளைஞ்சிருச்சு, இங்கேயே முளைச்சிருச்சுன்னா அது விவசாயிகள்கிட்ட விற்பனையும் பண்ண முடியாது. இங்கே அதோட பொருளோட சரியான முறையை பயன்படுத்த முடியாதனால அது வீணாக போயிடுது. அதை பாதுகாக்கணும், முதல்ல முறையான பில்டிங் எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். விற்பனை மைய கட்டடம் மிகவும் சேதமடைந்துள்ளதால் மழைநீர் உள்ளே கசிவதாகவும் இதனால் தரமற்ற இடுபொருட்களை தங்களுக்கு கிடைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இங்கே விவசாயிகளுக்கு உண்டான இடுபொருட்கள் அனைத்துமே இங்கே கொண்டு வச்சு தான் நாங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் மழை காலத்தில் உழுகிறதுனால வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த அரசு நடவடிக்கை எடுத்து உடனடியாக எங்களுக்கு வேளாண்மை இடுபொருட்கள் வைப்பதற்காக ஒரு குடோன் கட்டி கொடுக்க எங்களுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் இங்கே தான் எப்பயும் விதை நெல் வாங்குறது. இந்த வட்டம் நான் வந்திருக்கேன். வந்தால் எல்லாம் ஊறி போயிருக்கு, நெல் ஃபுல்லாக ஊறி போயிருக்கு. நாங்கள் கொண்டு போய் வச்சாலும் நல்லா இல்லை. புதிய வேளாண் கட்டடம் கட்டுவதற்கு கடந்த ஆட்சியில் சுமார் 9 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான இடம் கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் விண்ணப்பித்துள்ளதாகவும் அனுமதி கிடைத்தவுடன் புதிய கட்டடம் கட்ட உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இளையான்குடி வேளாண் துறை துணை இயக்குநரகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகங்கையிலிருந்து அப்துல் நாசர்.